The Lost Lesson, Alphonse Daudet சொல்லணும். The lesson is set in the days of France-Prussian War. France was ruled by Bismarck. Prussia then consists of what now are the nations of Germany, Poland and parts of Austria. The Prussians defeated the French and the districts of Alsace and Lorraine fell into the hands of Prussians. The Prussians not only wanted the territory but dominated over the language and the culture of the Germans, thus to take away their identity. Read the lesson to find out what impact this had on life at school. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு எஸ்ஸே. இது வரைக்கும் நான் ஸ்கூல் பாடங்களில் பார்த்ததில் உலகத்தில் நிறைய பேருக்கு செகண்ட் வேர்ல்டு வார் ஏன் வந்துச்சுன்றதுக்கு நிறைய காரணங்கள் இருக்குது. பர்சனலி என்னை பொறுத்த வரைக்கும் முக்கியமான காரணம் இது ஒரு காரணம். அதுக்கு சம்மந்தப்பட்ட பாடம் இது. பரவாயில்ல, 10th ஸ்டாண்டர்ட்லேயே இது வச்சுருக்குது ரொம்ப நல்ல விஷயம். ஏன்னா இப்படி ஒரு சப்ஜெக்ட் நிறைய பேருக்கு தெரியாமையே போகும். உலகத்தில் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்க விஷயம் அது. அது ஒன்றும் இல்லை, 19th செஞ்சுரியில், அதாவது 1870s 1880s அந்த மாதிரி காலகட்டத்தில் இப்போ நம்ம ஜெர்மனின்னு நினச்சிக்கிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த ஜெர்மனி ஒரு சின்ன குட்டி கிராமமாக தான் இருந்தது. குட்டி கிராமமாக இருந்துச்சுன்னா ஜெர்மனின்னு ஒரு கண்ட்ரி இல்லை, அப்போ ப்ரஷ்யான்னு ஒரு கண்ட்ரி தான் இருந்தது. ரஷ்யான்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் ப்ரஷ்யான்னு ஒரு ஊர் இப்போ போய் தேடி பார்த்திங்கன்னா அப்படி ஒரு ஊரே இருக்காது. ஸோ ப்ரஷ்யான்றது இந்த ஃப்ரான்ஸுக்கு பக்கத்தில் இருந்த ஒரு சின்ன நாடு. அதுக்கு இந்த பக்கம் ஆஸ்திரேலியா இல்லை, ஆஸ்ட்ரியா. ஓகேவா. ஆஸ்திரேலியா நாட்டில் ஜெர்மன் மொழி பேசுகிற மக்கள் இருந்தாங்க. ப்ரஷ்யாலேயும் ஜெர்மன் மொழி பேசுகிற மக்கள் இருந்தாங்க. ஆனால் ப்ரஷ்யான்றது ஒரு சின்ன ஊராக தான் இருந்தது. அப்போ பிஸ்மார்க்குன்னு ஒருத்தர் வந்தார். அவர் அந்த நாட்டோட கிங்கு கிடையாது, தளபதி மாதிரி, மினிஸ்டர் மாதிரி. அவர் ரஷ்யான்னு அந்த குட்டி குட்டி கிராமத்துலேயும் சேர்த்து ஒரு கண்ட்ரி க்ரியேட் பண்ணார். இப்போ இருக்க ஜெர்மனி, போலாண்டு, கொஞ்சம் மேலே இருக்க போலாண்டு, நார்த்தில் போனால் போலாண்டு இருக்கும், இப்போ ஆஸ்ட்ரியா, இதெல்லாம் சேர்த்து ஒரு கண்ட்ரி உருவாக்க பண்ணுறாரு. அந்த கண்ட்ரி பக்கத்தில் இருக்க பெரிய மொராக்கு, ஒரு பெரிய நாடு என்னென்னா பக்கத்தில் ஃப்ரான்ஸ். எப்போவுமே பெரிய நாடுகள்லேருந்து யோசிக்கணும், நமக்கு பக்கத்தில் இருக்க நாடு எதுவும் ரொம்ப பவராக இருந்துச்சுன்னா நமக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. இது எல்லா இடத்துலையும் உண்டு. இந்தியா வளர்கிறது சைனாக்கு விருப்பம் இருக்காது. அந்த மாதிரி இந்த மாதிரி பொலிட்டிக்ஸுக்கு நடுவில் ப்ரஷ்யா ஃப்ரான்ஸை பிடிச்சிருது. 2 டிஸ்ட்ரிக்ட், எஸ்பெஷலி அல்சஸ், லாரண்ட்டு. இந்த கதையை பற்றி நான் சொல்லிகிட்ருக்கேன் இப்போ. அதுக்கப்புறம் அவங்களோட லாங்குவேஜ், கல்ச்சர்லாம் கொண்டு வராங்க. அப்போ இது இது மாதிரி ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறப்ப ஒரு ஸ்கூலில் இது என்ன மாதிரி இம்பேக்டை க்ரியேட் பண்ணுது அப்படின்றது தான் இந்த கதை. சரி, போவோம் கதைக்குள்ளே போவோம். இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம். எனக்கே ரொம்ப நாளாக தெரிஞ்சுக்கணும்னு ஆசை. ஸோ இந்த பாடம் எடுக்கிற சான்ஸில் நான் கற்றுக்கிறேன். நான் ரொம்ப ரசித்து அதிசயப்பட்டுக்கிட்டு இருக்க, அடிக்கடி நிறைய பேர்கிட்ட சொல்கிற விஷயம் இந்த பிஸ்மார்க்கோட விஷயம். அது ஸ்கூல்லேயே லெசனாக இருக்குது. பார்ப்போம். I started for school very late. I started for school. அதாவது ஸ்கூலுக்கு போகிறதுக்கு ரெடி கிளம்பி போனது ரொம்ப லேட் தட் மார்னிங் அண்ட் வாஸ் இன் கிரேட் ட்ரெட் ஆஃப் எ ஸ்கோல்டிங். ட்ரெட்னா பயம். ரொம்ப பயந்துட்டு இருந்தேன், திட்டு விழுவன்ட்டு. என்ன, எஸ்பெஷலி பிகாஸ் Hamels had said that he would question us on participles and didn't know the ஃபஸ்ட் வேர்ட் அபவுட் தம். பார்ட்டிசிபிள்ஸ் பற்றி ஹேமல்ன்ற டீச்சர் கேள்வி கேட்பார்களுக்கு எனக்கு அதில் முதல் வார்த்தை கூட தெரியாது. அதனால் ரொம்ப பயந்துட்டு இருந்தேன். ஃபார் எ மொமெண்ட் ஐ தாட் ஆஃப் ரன்னிங் அவே அண்ட் ஸ்பெண்டிங் த டே அவுட் ஆஃப் டோர்ஸ். ஒரு செகண்ட் யோசிச்சு கூட பார்த்தேன், இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகாமல் வெளில எங்கேயா போயிடலாமா கட் அடிச்சுட்டு அப்படின்னு. வெளில போய் எங்கேயா வேலை பார்க்கணும். இட் வாஸ் ஸோ வார்ம், ஸோ பிரைட். அவங்க நாடு கூலிங் கண்ட்ரி இல்லையா, அதனால் எப்போயாவது வெளிச்சம் வந்துச்சு, சூரியன் வந்துச்சுன்னா அவங்க சந்தோஷப்படுவாங்க. அதனால் வார்ம்னு சொல்லுவாங்க. வெளியில் ரொம்ப வெளிச்சமாகவும் பிரைட்டாகவும் இருந்துச்சு. த பேட்ஸ் வேர் சூப்பிங் அட் த எட்ஜ் ஆஃப் த வுட்ஸ். பறவைகள்லாம் கத்திகிட்ருக்கு வுட்ஸில் மரக்காயில். அட் இந்த ஓப்பன் ஃபீல்ட் பேக் ஆஃப் த சாமில் த ப்ரஷியன் சோல்ஜர்ஸ் வேர் ட்ரில்லிங். அது பக்கத்துலேயே ஒரு கிரவுண்டில்
சாமில்னாக்க இந்த அறுவை நிலையம், மரத்தெல்லாம் அறுப்பாங்கள்ல அந்த நிலையம். அதுக்கு பக்கத்தில் அந்த ப்ரெஷ்யா சோல்ஜர்ஸ் வந்து இந்த நாட்டை பிடிச்சிருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ட்ரில் பண்ணிகிட்ருக்காங்க. ட்ரில்லிங்னாக்கா காலையில் எக்ஸசைஸ் பண்ணுவாங்க, அதை வந்து ட்ரில்லிங்னு சொல்லுவாங்க. இட் வாஸ் ரெகுலராக எக்ஸசைஸ் பண்ணுற எக்ஸசைஸ் பேர் ட்ரில்லிங். இட் வாஸ் ஆல் மச் மோர் டெம்ப்டிங் தென் த rule for participles by had adolescents hurried off to school. It was all much more tempting than the rule for participles rules படிச்சுட்டு போகிறத விட இந்த இந்த பிரசிடென்ட் சுஜிஸ் ட்ரையல் பண்ணுறது போய் பார்க்குறது, இந்த பறவைகள் கத்துறதுலாம் ரொம்ப டெம்ப்டிங்காக இருந்துச்சு. அதான் அங்கே போய் டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்னு தோணுச்சு. பட் ஐ ஹேட் த ஸ்ட்ரென்த் டு ரெசிஸ்ட் அண்ட் ஹரிட் ஆஃப் டு ஸ்கூல். பட் அதை கட்டுப்படுத்தி, அந்த ஆசையை கட்டுப்படுத்திக்கிட்டு, அதை போய் பார்க்கணுன்ற ஆசையை கட்டுப்படுத்திட்டு நான் ஸ்கூலுக்கு போனேன். When I passed the town hall, there was a crowd in front of the bulletin board. நான் அந்த டவுன் ஹால் பக்கத்தில் போனோன்னே போகிறப்ப ஒரு புல்லட்டின் போர்டுனாக்கா அந்த போர்டு போட்டிருப்பாங்களா இன்ஃபர்மேஷன், அது வந்து அதுக்கு பக்கத்தில் ஒரு கும்பல் இருந்துச்சு. ஃபார் த லாஸ்ட் 2 years, லாஸ்ட் 2 வருஷமாக ஆல் அவர் பேட் நியூஸ் ஹேட் கம் ஃப்ரம் தேர். எல்லா கெட்ட நியூஸ் எங்களை நாங்கள் சம்மந்தப்பட்ட எல்லா கெட்ட நியூஸும் அந்த இடத்துல இருந்து தான் வந்துச்சு. அதாவது அங்கே தான் போட்டிருப்பாங்கன்னு அர்த்தம். The lost battles, the draft, the orders of the commanding officer, தோல்வி அடைஞ்ச போர்களை பற்றிய நியூஸு. டிராஃப்ட்னாக்கா ஏதாவது சட்டம் புதுசாக கொண்டு வரப்போகிற சட்டம் பிடிச்சிருக்காங்கன்னா அந்த கண்ட்ரி அவங்க ஒரு சட்டம் கொண்டு வருவாங்களா அது. இந்த ஆர்டர்ஸ் ஆஃப் த கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ்னால் அந்த கமாண்டிங் ஆஃபீஸர்ஸ் ஒருத்தர் இருப்பாங்க ஒரு படைக்கு, அவங்க பிடிச்சாங்களா அவங்களோட ஆர்டர்ஸ் அது எல்லாமே அந்த போர்டில் தான் போடுவாங்க. அண்ட் ஐ தாட் டு மை செல்ஃப் வித்தவுட் ஸ்டாப்பிங், வாட் கேன் பி த மேட்டர் நோ. இப்போ என்ன விஷயம்னு நினச்சிட்டு, ஆனால் அந்த புல்லட்டின் பக்கத்தில் போய் இவரும் போய் கும்பலோட சேர்ந்து நிற்காமல் போய்கிட்டே இருக்காரு. அப்போயே யோசிக்கிறாரு, இப்போ என்ன விஷயம்னு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு போயிட்டுருக்காரு இந்த பையன். தென் ஐ ஹரிட் பை as far as I could go. The blacksmith who was there with his apprentice reading the bulletin called after me, don't go so fast Bob, you will go to your school in plenty of time. இது என்ன அர்த்தம்னா, நான் கிராஸ் பண்ண அப்படி ஃபாஸ்ட்டாக அந்த இடத்த விட்டு வேகமாக போயிட்டுருக்கப்ப, ஐ ஹரிடுனா வேகமாக போயிட்டுருக்குன்னு அர்த்தம். அஸ்ஃபார்டாஸ் ஆகிக்கணும் என்னால் முடிஞ்ச அளவுக்கு வேகமாக நான் அந்த இடத்த விட்டு போயிட்டுருக்கப்ப, பிளாக் ஸ்மித் இந்த கருவி வேலைகள்லாம் பார்க்குறவங்க, இரும்பு உடைக்கிறவங்க, அவங்க வந்து வாட்ச்டர் ஒரு பேர், ஹூ வாஸ் தேர் வித் இஸ் அப்ரண்டிஸ், அவரோட அப்ரண்டிஸோடு அங்கே இருக்கார். அவர் புல்லட்டின் படிச்சுட்டு இருக்காரு. இவர் போகிறத ஃபாஸ்ட்டாக போகிறத பார்த்துட்டு கால் ஆஃப்டர் எனக்கு பின்னாடிலேருந்து கூப்பிட்றாரு, ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகாத, நீ ஸ்கூல் போகிறதுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது அப்படின்னு சொல்கிறாரு. ஐ தாட் ஹி வாஸ் மேக்கிங் ஃபன் ஆஃப் மீ, ஏன்னா இவர் லேட்டாக போகிறான்னு இவன் நினச்சிட்ருக்கா. ஆனால் அதனால் இவர் என்ன சொல்கிறாரு, அவன் வந்து ஜோக் அடிக்கிறான், அந்த ஆள் வந்து ஜோக் அடிக்கிறான்னு நினச்சிக்கிட்டு போடுறாரு. அண்ட் ரீச் தி மிஸ் ஹேமல்ஸ் லிட்டில் கார்டன் ஆல் அவுட் ஆஃப் பிரித். அதனால் வேகமாக அவரோட ஹேமலோட கார்டனுக்கு ஃபாஸ்ட்டாக போகிறாரு. Usually, when school began, there was a great bustle, which could be heard out in the street. The opening and closing of desks, lesson repeated in unison, very loud with our hands over our ears to understand better. The teacher's great ruler rapping on the ruler. இப்போ என்னென்னா, எப்பயுமே ஸ்கூல் ஆரம்பிக்கிறப்போ ஒரு சத்தம் இருக்கும். எப்பயுமே எல்லா ஸ்கூலும் ஒரு சவுண்ட் இருக்கும். ஏன்னாக்கா அங்கே வந்து அது வந்து வெளியில் வரைக்கும் கேட்கும். ஒரு ஸ்கூல் பக்கத்தில் இருக்க வெளியில் இருக்கும். ஏன்னா டெஸ்க் எடுப்பாங்க, கதவை ஓப்பன் பண்ணுவாங்க, எல்லோரும் பாடம் வந்து ஏபிசின்னு கற்றுவாங்களா, அதான் லெசன்ஸ் ரிப்பீட்டட் யூனிஷன்னா எல்லாம் ஒன்றா சேர்ந்து கற்றுறாங்கல்ல கிளாஸில். சார் சொல்கிறது திருப்பி சொல்கிறாங்க, எல்லாம் திருப்பி சொல்கிறப்ப கவனித்து பார்த்தீங்கன்னா எல்லா பசங்களும் ஒரே டைமில் சொல்லுவாங்க. யூனிஷன், அதுதான் யூனிஷன், ஒன்றா சத்துறது. அப்போ பஸ்ஸுன்றது என்ன அர்த்தம், கிரேட் பஸ்ஸுன்னு நிறைய அந்த சத்தம் கசாமுசான்னு சவுண்டு கேட்கும்ல, கெட்டுக்கும். ஒரு கிளாஸ் முடிஞ்சாலோ கிளாஸ் ஆரம்பித்தாலோ கூட அந்த சவுண்டு கேட்கும். இந்த டீச்சர்ஸ் கிரேட் ரூலர் ரேப்பிங் அந்த டேபிள்னால் டேபிளில் டீச்சர் வந்து ரூலரை வச்சு அடிப்பார்ல, அதுதான் அந்த சவுண்டு. பட் நவ் இட் வாஸ் ஆல் ஸோ ஸ்டில். ஆனால் இப்போ வந்து அந்த சவுண்டே கேட்கல. இவர் அங்கே போய் ரீச் ஆகிறப்ப அந்த ஸ்கூலுக்கு. ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன் டு கெட் டு மை டேஸ் வித்தவுட் பீயிங் சீன். ஐ ஹேட் கவுண்டட் ஆன் த கமோஷன். நான் இங்கே என்ன அர்த்தம்னா, நான் வந்து இந்த கமோஷன்றது அந்த சவுண்டு தான், பஸ்ஸுன்னு சொல்கிறாங்களே அந்த மாதிரி சத்தம் தான். இந்த மாதிரி சத்தம்லாம் கேட்டுட்ருக்க நம்பி தான் நான் அங்கே போனேன். ஏன்னா அப்படி அந்த சத்தத்துக்கு நடுவில் என்னோடய டெஸ்க்குக்கு போயிடலாம், யாரும் பார்க்காம. கஸ்டமர்ஸான் இருக்கப்போ லேட்டாக போனது கூட தெரியாது, ஃபாஸ்ட்டாக உள்ளே போயிடலாம்.
அதுதான் கவுண்டடான்னா இங்கே என்னென்னா நான் நம்பிக்கை வச்சுருந்தேன் அப்படின்னு அர்த்தம். ஸோ கவுண்டட்னாக்கா என் நம்பரை என்றதுன்னு நினச்சிக்க கூடாது, இதுதான் அர்த்தம். பட் அஃப்கோர்ஸ் த டே எவ்ரி திங் ஹேட் டு பி அஸ்கொயர்ட் அஸ் சண்டே மார்னிங். ஆனால் அன்றைக்கி வந்து ஞாயிற்றுக்கிழமை காலையில் அப்படி ஸ்கூல் லீவ் இருந்தாக்கா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருந்தது, சத்தமே இல்லாமல். த்ரூ த விண்டோ ஐ சா மை கிளாஸ்மேட்ஸ். விண்டோவிலேயே நான் என்னோடய கிளாஸ்மேட்ஸ் பார்த்தேன், ஆல்ரெடி இன் தேர் பிளேசஸ். அவங்க ஸ்ட்ரீட்டில் உட்காந்துருந்தாங்க. அண்ட் மிஸ்டர் ஹேமல் வாக்கிங் அப் அண்ட் டவுன் வித் ஹிஸ் டெரிபிள் அயன் ரூலர் அண்டர் ஹிஸ் ஆர்ம். அவர் வந்து ரூலர் வச்சுக்கிட்டு கையில் வச்சுக்கிட்டு நடந்துகிட்ருக்கார். டீச்சர், ஐ ஹேட் டு ஓப்பன் த டோர் அண்ட் கோ இன் பிஃபோர் எவ்ரிபடி. யூ கேன் இமேஜின் ஹவு ஐ பிளஸ்ட் அண்ட் ஹை ஃப்ரைட்டன்ட். இவர் வந்து எல்லாத்துக்கு முன்னாடியும் இப்போ ஓப்பன் பண்ணிவிட்டு இவர் போகணும். ஏன்னா எல்லோரும் ஆல்ரெடி உள்ளே உட்காந்து அமைதியாக உட்காந்துருக்காங்க. அதனால் இவர் ரொம்ப பயந்துட்டுருக்கார், பயந்துகிட்டே போகிறார். பட் நத்திங் ஹேப்பண்ட். ஆனால் எதுவுமே ஒரு பயந்த மாதிரி நடக்கலை. மிஸ்டர் ஹேமல் ஷாமி அண்ட் செட் வெரி கைண்ட்லி. ரொம்ப அமைதியாக சொல்கிறாரு. டீச்சர் இவரை பார்த்தோம் லேட்டாக போனாலும், கோ டு யுவர் பிளேஸ் குவிக்லி லிட்டில் ஃப்ரான்ஸ், வி வர் பிகினிங் வித்தவுட் யூ. இவன் இடத்துல போய் போனோடனே என்ன சொல்கிறாரு, அது திட்டாமல் இவனோட சீட்டுக்கு போ, நாங்கள் நீ எல்லாமே ஸ்டார்ட் பண்ணிட்டோன்னு சொல்கிறாரு. ஐ ஜம்ப்டு ஓவர் த பெஞ்ச் அண்ட் சாட் டவுன் அட் மை டெஸ்க். இவன் ஃபாஸ்ட்டாக ஏறி குச்சி போய் அவரோட சீட்டில் உட்காரு. நாட் டில் தென் வென் ஐ ஹேட் காட் எ லிட்டில் ஓவர் மை ஃப்ரைட் டிட் ஐ see that our teacher had on his beautiful green coat, his frilled shirt and his little black sleeve all embroidered that he never wore except on inception and praise days. என்னென்னா ஒரு க்ரீன் கோட்டு போட்டிருக்காரு, ஃப்ரில்டு ஷர்ட், அதாவது பக்காவாக ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டு வந்திருக்காரு, லிட்டில் பிளாக் ஸ்கில் கப் எல்லாமே, எல்லாம் எம்ப்ராய்டு போட்ட கேப் ஒன்று வச்சுருக்காரு எல்லாமே. அது வந்து எப்போ அவர் யூஸ்வலாக போடுவார்னா இன்ஸ்பெக்ஷன் டே தவிர மற்ற இந்த நாள்லேயும் போட மாட்டார். அண்ட் ப்ரைஸ் டேஸ்னால் ஏதாவது ஒரு ப்ரைஸ் ஃபங்க்ஷன் நடத்தி ப்ரைஸ் கொடுப்பாங்கள்ல ஸ்கூலில், அந்த நாளில் மட்டும் தான் இந்த மாதிரி ட்ரெஸ் பண்ணுவார். இன்ஸ்பெக்ஷன் வந்தாலும் கோட் ஷூட்லாம் போட்டு பக்கா ப்ரொஃபஷனலாக இருக்கார். அது வந்து இந்த நாள் அன்னைக்கு போட்டிருக்காரு. பிசைட்ஸ் அதுவும் இல்லாமல் த ஹோல் ஸ்கூல் சீம்டு ஸோ ஸ்ட்ரேஞ்ச் அண்ட் சோலம். மொத்தம் இருக்க இந்த ஸ்கூலோட என்விரான்மெண்ட்டே அன்றைக்கி என்ன எப்படி இருக்குன்னா புதுசாக வித்தியாசமாகவும் அமைதியாகவும் இருக்குது. பட் த திங் தட் சர்ப்ரைஸ்ட் மீ மோஸ்ட் வாஸ் டு see on the back benches that were always empty, the village people sitting quietly like ourselves. இது எல்லாத்த விட பெரிய அதிசயமான விஷயம்னா, எப்பயுமே எங்கள் ஸ்கூலில் லாஸ்ட் பெஞ்ச் காலியாக இருக்கும், அதில் வந்து இன்றைக்கி ஊர் மக்கள் வந்து உட்காந்துருக்காங்க, வில்லேஜ் பீப்புள் அந்த சீட்டில் இவங்க கிளாஸ் ரூமில் உட்காந்துருக்காங்க. The village people sitting quietly like ourselves. The old officer with his three-cornered hat, the former mayor, the former postmaster and several others besides. நிறைய பேர் உட்காந்துருக்காங்க. எவ்ரிபடி லுக்டு ஷேட், எல்லாம் சுகமாக இருக்காங்க. அண்ட் ஹேசர் ஹேட் பிராட் அண்ட் ஓல்டு பிரேமர் தம்ப்டு அட் த எட்ஜஸ் அண்ட் ஹி ஹெல்ட் இட் ஓப்பன் ஆன் ஹிஸ் நீஸ் வித் ஹிஸ் கிரேட் ஸ்பெக்டாக்கிள்ஸ் லையிங் அக்ராஸ் த பேஜஸ். வைல் ஐ வாஸ் அங்கே உட்காந்துருக்காரு, அதில் ஹாசர் உட்காந்துருக்காரு. While I was wondering about it all, Mr. Hamill mounted his chair and in the same grave and gentle tone which he had used to me, my children, this is the last lesson I shall give you. The order has come from Berlin to teach only German in the schools of Alsace and Lorraine. The new master comes tomorrow. This is your last French lesson. I want you to be very attentive. ஸோ புது மாஸ்டர் நாளையிலும் வராது, இனிமேட்டு ஜெர்மனி மட்டும்தான் கற்றுக் கொடுக்கணும் ஸ்கூலில். நம்ம ஊர் மொழியை, ஃப்ரெஞ்சு மொழியவோ இல்லை எந்த நம்ம ஊர் கலாச்சாரத்தையோ சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டாங்க. பெர்லின்லேருந்து இப்படி ஆர்டர் வந்துடுச்சு. அதனால் நாளைக்குலேருந்து புது மாஸ்டர் வர்றாரு. இது உங்களோட லாஸ்ட்டு ஃப்ரெஞ்சு லெசன். நாளையிலேருந்து சொந்த மொழி, அதாவது ஒரு நாட்டை பிடிச்சதுக்கப்புறம் அந்த நாட்டு மொழியை கற்றுக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஜெர்மன் நாட்டுக்காரங்க தானே பிடிச்சிருக்காங்க. ரஷ்யான்றது ஆக்சுவலாக ஜெர்மனி தான், பிஷ்மார்க் பிடிச்சிருக்காங்க. ஃப்ரான்ஸுக்குள்ளே இருக்க 2 சிட்டியில் ஃப்ரெஞ்சு சொல்லிக் கொடுக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஆர்டர் வந்துருச்சு. ஐ வாண்ட் யூ டு பி வெரி அட்டென்டிவ். வாட் ஆர் யர் தண்டர் கிளாப் தீஸ் வேர்ட்ஸ் வேர் டு மீ. இவன் சந்தோஷம் தான் படுவான்ல. ஆஃப் தி wretches, that was what they had put up in the town hall. My last French lesson. Why I hardly know how to read. I should never learn anymore. I must stop there. I was learning my lessons for seeking bad sex or going sliding on the sir. My books that had seemed such a nuisance while ago
so heavy to carry. My grammar and my history of the science were old friends now that I couldn't give up. And Miss H. Hamel too. The idea that he was going away, that I never should never see him again, made me forget about his ruler and how cranky he was. இப்போ என்ன ஆகுது, இவர் இப்படி போகிறான்னு தெரிஞ்சவங்க எனக்கு வருத்தம் வருது. ஐயோ நம்ம ஒழுங்காக கற்றுக்காமல் விளையாடி நேரத்தை வேஸ்ட் பண்ணிட்டோமேன்ட்டு. இனிமேல் இந்த கிராமரு எல்லாமே கஷ்டமாக தெரிஞ்சது, இந்த புக்கெல்லாம் ரொம்ப கஷ்டமாக தெரிஞ்சிலே இவருக்கு ஒரு நாள். இப்போ வந்து ஐயோ இனிமேட்டு இது படிக்க முடியாத வருத்தம் வருது. அதுவும் இல்லாமல் இந்த ஹேமல் வந்து எப்பயுமே இவரை கண்டிச்சிட்டு இருக்காரு சொல்லிட்டு ரொம்ப வருத்தத்தில் இருக்கார். ஆனால் இனிமேட்டு அவரை பார்க்க முடியாதுன்னு சொல்கிறது வந்து அவர் மேலே இருக்க அந்த அவர் அடிக்கிறது, அவர் வச்சுருக்க குச்சி அதெல்லாம் விட அவர் வந்து எவ்வளோ பனிஷ் பண்ணுறாரு அதெல்லாம் மறந்துட்டு அவரை மிஸ் பண்ண ஆரம்பிக்கிறார் ஃபஸ்ட் டைம். புவர் மான், it was in honor of this last lesson that he had put on his fine Sunday clothes. Now I understood why the old man of the village were sitting there in the back of the room. ஸோ இந்த கடைசி கிளாஸ் கொடுக்குறதுனால தான் அவர் நல்லா ட்ரெஸ் போட்டு வந்திருக்காரு. அதே மாதிரி அந்த ஊர் வில்லேஜ் மக்களும் அவருக்கு மரியாதை கொடுக்குறதுக்காக அந்த ரூமில் வந்து உட்காந்துருக்காங்க. இட் வாஸ் பிகாஸ் தே வேர் ஷாரி டூ. ஏன்னா அவங்களுக்கும் வருத்தம் இருக்குது தட் தே ஹேட் நாட் கான் டு ஸ்கூல் மோர். ஏன்னா அவங்களாலலாம் ஸ்கூலில் வந்து படிக்க முடியாது இனிமேட்டு, அது மாதிரி ஒரு எண்ணம் இருக்குது. இட் வாஸ் தேர் வே ஆஃப் தேங்கிங் அவர் மாஸ்டர் ஃபார் ஹிஸ் 40 years ஆஃப் ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் and showing their respect for the country that was theirs no more. ஸோ மாஸ்டர் வந்து 40 வருஷமாக வந்து ஃபெய்த்ஃபுல் சர்வீஸ் பண்ணதுக்கு அவங்க வந்து அந்த ஊரில் சொல்லி கொடுத்துருக்காரு. அதுக்காக அவங்களுக்கு வந்து மரியாதை கொடுக்குறதுக்காக வந்து உட்காந்துருக்காங்க. while I was thinking of all this, I heard my name called. இதெல்லாம் நான் யோசிச்சுட்டு இருக்கப்பயே என்னோடய பேரை சொல்லி யாரோ கூப்பிட்றாங்க, அது எனக்கு கேட்டுச்சு. It was my turn to recite. இப்போ என்னோடய டர்ன் தான். ரிசைட்னாக்கா எதிர்த்து பாட சொல்கிறாங்கல்ல, அதுதான் ரிசைட். வாட் would I not have given to be able to share the dreadful rule for the participle all through, very clear without one mistake. நான் இதுக்காக அப்படி இந்த கடைசி நாள், இந்த முக்கியமான நாளில் கரெக்டாக நான் சொல்கிறதுக்கு என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன் எனக்கு தெரிஞ்சிருந்தா, மிஸ்டேக்கே இல்லாமல் சத்தமாக சொல்லி அவரை பெருமைப்பட வைக்கிறதுக்கு. பட் ஐ காட் மிக்ஸ்டப்னா இவன் குழம்பிட்டான்னு அர்த்தம். மிக்ஸ்னால் கலக்கிறது. ஐ காட் மிக்ஸ்டப் ஆன் த ஃபஸ்ட் வேர்ட்ஸ்னால் அந்த மொதல் வார்த்தை சொல்கிறப்பே அவன் குழப்பிக்கிறான், கரெக்டாக சொல்லலை அப்படின்னு அர்த்தம். அண்ட் ஸ்டுட் தர் ஹோல்டிங் ஆன் டு மை டெஸ்க், மை ஹார்ட் பீட்டிங் அண்ட் நாட் டேரிங் டு லுக் அப். அவனுக்கு இதையெல்லாம் துடிக்குது, சொல்ல முடியாது. இந்த கடைசி நாளில் கூட ஒழுங்காக சொல்ல முடியாது இந்த பாலன்னு சொல்கிறாரு. நாட் டேரிங் டு லுக் அப்னா மேலே கூட பார்க்க முடியல. ஐ ஹேட் மிஸ் ஹேமல் say to me. அப்போ ஹேமல் என்ன சொல்கிறாரு, ஐ won't scold you little friends, you must feel bad enough. நான் அவனை திட்டமாட்டேன் இன்றைக்கி, நீ இப்போ ஆல்ரெடி பேடாக தான் ஃபீல் பண்ண எனக்கு தெரியும். see how it is, every day we have said to ourselves, I have plenty of time, I will learn it tomorrow. நினைக்க நம்ம நிறைய டைம் இருக்குது, நாளைக்கு கற்றுக்கோன்னு சொல்கிறோம். பட் now you see where we have come out. பாரு இப்போ எந்த ஒரு சுச்சுவேஷனில் வந்து நம்ம நிற்கிறோம். that is the great trouble with Alsace ஒரு ஊர். she puts off learning till tomorrow. Now those fellows out there will have the right to say to you, how is it you pretend to be Frenchman yet you can neither speak nor write your own language. But you are not the worst, poor little France. We have all a great deal to reproach ourselves with. என்ன சொல்கிறாருன்னா, இப்போ வந்து அந்த ஜெர்மன்காரன் வந்து இங்கே வந்து சொல்கிறப்போ உன் ஊர் மொழியும் உனக்கு தெரியலையே, ஆனால் நீ ஃப்ரெஞ்ச்மேன் சொல்லிக்கிறியே அப்படின்னு கேட்பாங்களே. ஆனால் நீ ஒஸ்ட்டு இல்லை, நம்ம எல்லாருமே ஏதோ ஒரு விதத்தில் பெரிய மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம். டு ரெப்ரோச்னா கண்டனம் செய்கிற அளவுக்கு, அவர் செல்ஃப்னா நம்மளை கண்டனம் செய்கிற அளவுக்கு நாம் எல்லாருமே ஏதோ சின்ன சின்ன தப்புகள் பண்ணியிருக்கோன்றது. யுவர் பேரண்ட்ஸ் வேர் நாட் ஆங்ஷியஸ் இனஃப் டு ஹேவ் இல் லேர்ன். உன்னோட பெற்றோர் வந்து நீ இந்த மொழியை கற்றுக்கணுன்றதுலாம் வந்து பெரிய ஆர்வமாக இல்லை, ஆங்ஷியஸாக இல்லை. த ப்ரிஃபர் டு புட் யூ டு ஒர்க் ஆன் எ ஃபார்ம் ஆர் அட் த மில்ஸ். அவங்க வந்து உன்னை வந்து ஒரு ஃபார்மில், ஒரு விவசாய நிலத்துலையோ இல்லை மில்ஸ்லேயோ வேலைக்கு விடுறது தான் விருப்பப்பட்டாங்க. ஸோ டு ஹேவ் எ லிட்டில் மோர் மணி, கொஞ்சம் பணம் எக்ஸ்ட்ரா சம்பாதிக்கிறதுக்காக. அண்ட் நானும் தான் எம்எல்ஏ தான் மிஸ்டேக் இருக்குது, என்ன மட்டும் விட்டுற முடியுமா? ஐ ஹேவன் டு பிளேம் ஆல்சோ, என்னையும் தான் குறை சொல்லணும். ஹேவ் ஐ நாட் ஆஃபன் சென்ட் யூ டு வாட்டர் மை ஃப்ளவர்ஸ் இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸ். நான் எங்கள் வீட்டில் இருக்க பூச்செடிக்கு தண்ணி ஊற்ற சொல்லி உன்னை நிறைய இதெல்லாம் அனுப்பிச்சிருக்கேன். இன்ஸ்டெட் ஆஃப் லேர்னிங் யுவர் லெசன்ஸாக உன்னை பாடம் கற்றுக்க சொல்லாமல் இது மாதிரி அனுப்பிச்சிருக்கேன். வென் ஐ வாண்டட் டு கோ ஃபிஷ்ஷிங், டிட் ஐ நாட் ஜஸ்ட் கிவ் யூ ஹாலிடே. நான் ஃபிஷ்ஷிங் போகணுன்னு ஆசைப்பட்ட நாளைக்கு
பசங்களுக்கு லீவ் கூட கொடுத்துருக்கேன், இதெல்லாம் நான் பண்ண தப்புன்னு சொல்கிறாரு. இந்த ஒரு சோகமான சுச்சுவேஷனை பற்றி இதெல்லாம் மாறி மாறி பேசிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். தென் ஃப்ரம் ஒன் திங் டு another, மிஸ்டர் Hamel went on to talk of the French language, saying that it was the most beautiful language in the world, the clearest, the most language logical, that we must guard it among us and never forget it. But because when your people are enslaved, as long as they hold fast to their language, it is as if they had the key to their prison. என்ன சொல்கிறாரு, ஒரு மொழியை வந்து நம்ம அழியாமல் பார்த்துக்கிட்டாக்கா நம்மளோட சுதந்திரத்தை காப்பாற்றிடலாம். நம்மளோட ஜெயிலில் திறந்துட்டு வெளில போகிறதுக்கான கீயே வந்து என்னென்னா நம்மளோட மொழி தான், நம்மளோட தாய்மொழி தான் அப்படின்னு சொல்கிறாரு. ஸோ அதை நம்ம எல்லாமே காத்துக்கணும் அப்படின்றாரு. அதுதான் உலகத்தில் ஒவ்வொரு நாட்டுக்காரங்களும் அவங்க மொழி தானே சிறந்த மொழின்னு சொல்லுவாங்க. அவர் என்ன சொல்கிறாரு, உலகத்தில் ரொம்ப லாஜிக்கலான கிளியரான மொழி ஃப்ரெஞ்சு மொழி தான் சொல்கிறாரு. தென் ஹி ஓப்பன் ஏ கிராமர் அண்ட் ரெட் அவுட் இஸ் ஒரு லெசன். அப்புறம் அவர் பாடம் நடத்துகிறாரு. ஐ வாஸ் அமேஸ்டு டு சி ஹவு வெல் ஐ அண்டர்ஸ்டுட் இட். அன்றைக்கி இவனுக்கே அதிசயமாக இருக்குது, எல்லாமே புரியுது. அன்றைக்கி ஆல் ஹீ செட் சீம்டு டு ஸோ ஈஸி. அன்றைக்கி திடீர்னு எல்லாமே ஈஸியாக புரிய ஆரம்பிக்குது. ஐ திங்க் டூ that I had never listened so carefully, that he had never explained everything with so much patience. அவரும் இன்றைக்கி தான் ரொம்ப பேஷண்ட்டாக பொறுமையாக ஆர்வமாக சொல்லிக் கொடுக்குறாரு. இந்த பையனும் இன்றைக்கி தான் ரொம்ப கவனமாக கேட்குறான். இதுக்கு முன்னாடி கேட்கவே இல்லை. It seemed almost as if the poor man wanted to give us all he knew before going away. புவர் மேன் என்ன, இங்கே வந்து ஏழைன்னு இல்லை, பரிதாபத்திற்குரியவன் அர்த்தம். ஏன்னா அவர் போகிறது வருத்தத்தோடு போகிறார் அந்த ஊரை விட்டு. அதனால் போகிறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் சொல்லி கொடுத்துட்டு போயிடணும்னு நினைக்கிறாரு. அண்ட் புட் இட் ஆல் இன்டு அவர் ஹேட்ஸ் அட் ஒன் ஸ்ட்ரோக். ஒரே ஸ்ட்ரோக்கில் எல்லாத்தையுமே சொல்லி கொடுத்துன்னு நினைக்கிறாரு. ஆஃப்டர் த கிராமர் வி ஹேட் எ லெசன் இன் ரைட்டிங். இவங்களுக்கு ஒரு லெசன் இருக்குது. தட் டே மிஸ்டர் ஹேமல் ஹேட் நியூ காப்பீஸ் ஃபார் அஸ், ரிட்டன் இன் பியூட்டிஃபுல் ரவுண்ட் ஹேண்ட். France Alsace. They looked like little flags floating everywhere in the schoolroom, hung from the road at the top of our decks. You ought to have seen how everyone set to work and how quiet it was. The only sound was the scratching of the pens over the paper. Once some beetles flew in, but nobody paid any attention to them, not even the little ones who worked right on tracing their fish hooks, as if that was French too. அந்த கிராமர் லெசனுக்கு அப்புறம் ஒரு பாடம் இருக்குது. என்னென்னா, ஃப்ரான்ஸ் அல்சஸ் பண்ணுறது, அது லுக் லைக் லிட்டில் ஃப்ளாக்ஸ் ஃப்ளோட்டிங் எவ்ரிவேர் இன் த ஸ்கூல் ரூம். அப்போ அது காப்பியில் எழுதியிருக்காரு. அந்த அல்சாஸில் ஒரு கொடி மாதிரி வச்சுருக்காரு. ஸ்கூல் ரூம் ஃப்ளாக் ஹேங் ஃப்ரம் த ரோட் அட் த டாப் ஆஃப் ஹர்ஸ். யூ ஆட் டு ஹேவ் சீன் செட் டு ஒர்க் ஆன் ஹவ் கோட் இஸ் த ஒன்லி சவுண்ட் வாஸ் ஸ்க்ராச்சிங் ஆஃப் த பென்ஸ் ஓவர் த பேர். ஒன் சம் பீட்டில்ஸ் ஃப்ளூ அண்ட் பீட்டில்ஸ் தான் பூச்சி, இந்த ஒரு இது தேன் பூச்சி அது மாதிரி. But nobody paid attention to them, but even the little ones who worked right on the tracing figures for this, they were friends too. எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, அவர் கொடுத்த அந்த இன்றைக்கி கொடுக்குற பாடத்தை வந்து ரொம்ப கவனமாக எழுதுகிறாங்க. யூஸ்வலாக எழுத மாட்டாங்க. அன்றைக்கி மட்டும் லாஸ்ட் நாள்ன்றதால அவர் சொல்கிறது எல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, will they make them sing in German even though pigeons? ஒருவேளை நம்ம மொழியை கற்றுக்கக்கூடாது, பிடிச்சவங்கள நம்மளை ஜெர்மன் தான் கற்றுக்கணும் நம்மளை சொல்கிறாங்களே, ஒருவேளை நம்ம பாட சொல்கிறது ஜெர்மனில் பாட சொல்லிடுவாங்களோ அப்படின்னு யோசிக்கிறாரு இந்த ஸ்டூடெண்ட். Whenever I looked up from my writing, I saw Mr. Hamel sitting motionless in his chair and gazing first at one thing then at another, as if he wanted to fix in his mind just how everything looked in the little school farm. அப்போ அந்த டீச்சர் உட்காந்து, ஹேமல் டீச்சர் எல்லா இடத்தையும் அந்த ஊரில் அந்த கிளாஸில் இருக்க எல்லாத்தையும் பார்த்துட்டு இருக்கார். எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கணும் ஃப்யூச்சர்லன்ட்டு. ஃபேன்சி, அதிசயம்தான். For 40 years he had been there in the same place with his garden outside the window and his class in front of him, just like that. இவ்வளோ நாளாக அவர் இங்கே இருந்தது ஒரு பெரிய விஷயந்தான். பக்கத்துலேயே கார்டன், அவரோட கார்டன் கூட இருக்குது. only the desks and the benches had been worn smooth. The walnut trees in the garden were taller, and the half vine that he had planted himself twined about the windows to the roof. அவர் பண்ண வேலையெல்லாம் சொல்லிகிட்டு இருக்காங்க. அந்த பெஞ்செலாம் வந்து இதாகிடுச்சு, பழசாயிடுச்சு. வால்நட் ட்ரீன்னு ஒன்று வச்சுருக்காரு அவரோட கார்டனில், அது ரொம்ப பெருசாகிடுச்சு, டாலர் ஆகிடுச்சு. இந்த ஹாப்பைன் ஒரு செடி வச்சுருக்காரு, அதான் வந்து கொடி வச்சுருக்காரு. அது இவங்க விண்டோலேருந்து ரூஃப்க்கு வந்து மேலே கொடியில் வளர்ந்து வந்ததுக்கு. ஹவு இட் மஸ்ட் ஹவ் broken his heart to leave it all. புவர் மேன், இதெல்லாம் விட்டுட்டு எப்படி போகிறது எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அவருக்கு, பரிதாபத்துக்குரிய ஆள். டு ஹியர் ஹிஸ் சிஸ்டர் மூவிங் அபவுட் இன் த ரூம் above பேக்கிங் தேர் ட்ரங்க்ஸ். அவங்க அந்த ட்ரங்க் பெட்டினா அந்த பெரிய பெட்டி இருக்கும் அந்த காலத்தில், சூட்கேஸ் மாதிரி பெரிய பெட்டி, இரும்பு பெட்டி. அதில் எல்லாத்தையும் செட் பண்ணிகிட்ருக்காங்க. சவுண்டு கேட்குது மேலே பண்ணுறது மாடியில்.
ஃபார் தி மஸ்ட் லீவ் த கண்ட்ரி நெக்ஸ்ட் டே. ஏன்னா அடுத்த நாளே அவங்க வெளில அந்த ஊரை விட்டு போகணும். பட் ஹி ஹேட் த கரேஜ் டு ஹியர் எவ்ரி லெசன் டு த வெரி லாஸ்ட். ஆனால் அவர் பொறுமையாக உட்காந்து எல்லா பசங்களோடைய எல்லா லெசனும் லாஸ்ட் வரைக்கும் கேட்குறாரு. ஆஃப்டர் த ரைட்டிங் வி ஹேட் எ லெசன் இன் ஹிஸ்ட்ரி and the babies chanted there ba be bo bo bo. Down there at the back of the room, old Arthur had put on his spectacles and holding his primer in both hands spelled the letters with them. You could see that he too was crying. His voice trembled. அந்த பின்னாடி இருக்கால வில்லேஜர், அவரும் அவங்க கையில் கொடுத்துருக்க அந்த புக்கை சின்ன இந்த புக்கை வச்சு எக்ஸசைஸ் புக்கை வச்சுக்கிட்டு படிக்கிறாரு, லெட்டர்ஸ் படிக்கிறாரு. ஆனால் அவருக்கு குரல் வந்து எமோஷனில் தழுதலுக்கு, அது பேசுகிறப்பே வந்து அழுகிற மாதிரி கிளாஸ் எடுத்துகிட்ருக்காங்க. இது வந்து ஒரு சோகமான சுச்சுவேஷன். ஏன்னா வேறு கண்ட்ரி இன்னொரு கண்ட்ரி பிடிச்சி உங்கள் மொழியை கற்றுக்கக்கூடாது, எனக்கு பிடிச்ச நாடு எங்களோட மொழியை தான் உங்கள் நாட்டில் உங்கள் ரூம் கிளாஸ் ரூமில் பண்ணணும்னு கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க. இந்த விஷயம் ஹவ் வெல் ஐ ரிமெம்பர் இட் தட் லாஸ்ட் லெசன். இந்த கதைக்கு பார்த்தா லாஸ்ட் லெசன் தான் நினைக்கிறேன். ஓகே, ஆல் அட் ஒன்ஸ். இதனால தான் சர்ச் கிளாக் ஸ்ட்ரக் 12. இந்த டைமில் கரெக்டாக வந்து அந்த சர்ச்சோட கிளாக் வந்து 12 மணி அடித்தா பெல் அடிக்கும். தென் த ஏஞ்சலஸ் அட் த சேம் டைம் த ஒன் த ட்ரம்பட்ஸ் ஆஃப் கிறிஸ்டியன்ஸ் ரிட்டர்னிங் ஃப்ரம் ட்ரில். அப்போ வந்து கிறிஸ்டியன்ஸ் வந்து வராங்கல்ல, அங்கேயும் திரும்பி வராங்க. அவங்க ட்ரம்பட் வந்து அடிச்சுட்டே வருவாங்க. அந்த வந்து ட்ரில்லேருந்து பக்கத்தில் ட்ரைனிங் பண்ணிகிட்டு இருந்தாங்களா, அவங்க திரும்பி வராங்க. சவுண்டட் அட் அண்டர் அவர் விண்டோஸ். அப்போ அவங்க ஜன்னல்லையே போகிறப்ப சவுண்டு கேட்குது ஜன்னலில். எம் ஹேமல் ஸ்டூட் அப் வெரி பேல் இன் ஹிஸ் சேர். வெரி பேல்னாக வெளியேறி போன முகத்தோட சேர்லேருந்து எந்திரிச்சு நிற்கிறாரு. நெவர் சா ஹிம் லுக் ஸோ டால். இவ்வளோ இது மாதிரி பார்த்ததே இல்லை அவரை. மை ஃப்ரெண்ட் செட் ஹி. அவர் ஏதோ சொல்ல வராரு, பட் சம்திங் சோக்குடு ஹிம். ஆனால் அவர் குரல் வந்து குரலை பிடிச்சி யாரோ நெரிக்கிற மாதிரி நடித்தா எப்படி சவுண்டு ஒழுங்காக வெளில வராது, அந்த மாதிரி வருது. ஹி குடின் கோவான்னா அவரால் கண்டினியூ பண்ண முடியல. தென் ஹி டர்ன்டு டு த பிளாக் போர்டு, டுக் ஏ பீஸ் ஆஃப் சாக். ஒரு சின்ன சாக் பீஸ் எடுக்கிறாரு. அண்ட் பியரிங் ஆன் வித் ஆல் ஹிஸ் மைட் ஹி ரோட் அஸ் லார்ஜ் அஸ் ஹி குட் விவா லா ஃப்ரான்ஸ். அந்த பிளாக் போர்டுக்கு வந்து சாக் எடுத்து கடைசியாக நான் போகிறார். விவா லா ஃப்ரான்ஸ்னால் ஃப்ரான்ஸ் வாழ்க்கைன்னு அர்த்தமாக இருக்கும் அப்படின்னு எழுதுகிறாரு. தென் ஹி ஸ்டாப்ட் அண்ட் லீன்ட் ஹெஸ் அகெயின்ஸ்ட் த வால். வித்தவுட் எ வேர்ட் ஹி மேட் எ ஜெஸ்டர் டு அஸ் வித் ஹிஸ் ஹேண்ட். தலையை வந்து சோரில் வச்சுக்கிட்டு என்ன சொல்கிறாரு, பேசாமல் ஒரே ஒரு இதை வச்சு, இது வந்து ஸ்கூல் இஸ் டிஸ்மிஸ்ட் யூ மே கோ, எல்லாம் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறார். இதோட கதை முடிஞ்சிச்சுன்னு நினைக்கிறேன். விவா லா ஃப்ரான்ஸ் இஸ் அன் எக்ஸ்பிரஷன் யூஸ் டு ஃப்ரெஞ்ச் டு சோப் பேட்ரியாட்டிசம். நம்ம ஊரில் வந்தே மாத்திரம்னு சொன்னாங்கல்ல, அது மாதிரி இட்ஸ் டிஃபிகல்ட் டு ட்ரான்ஸ்லேட் த டேர்ம் லிட்டரல் இன்டு, பட் இட் ஜென்ரலி மீன்ஸ் லாங் லைஃப். தான் வாழ்க்கை ஃப்ரான்ஸ் தான் இந்த ஆத்தரை பற்றி சொல்கிறாங்க. இது முக்கியமான ஸ்டோரி. இந்த ஸ்டோரி சொல்கிறாங்களே, இதே மாதிரி சுச்சுவேஷன் ஒரு 50-60 வருஷம் கழிச்சு திரும்பியும் ஃப்ரான்ஸில் வந்துச்சு. செகண்ட் வேர்ல்டு வார் அப்பையும் ஹிட்லர் டைமில் ஜெர்மன்காரங்க ஃப்ரான்ஸை பிடிச்சாங்க. இதுக்கு நடுவில் ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஃப்ரான்ஸ் வந்து ஜெர்மனியை பிடிச்சிச்சு. இந்த இன்சிடெண்ட் ரொம்ப ரொம்ப முக்கியமான இன்சிடெண்ட், சரித்திரத்துலேயே முக்கியமான ஸ்டோரி இது. அதாவது இந்த என்விரான்மெண்ட், இப்போ ஜெர்மனியை பிடிச்சி ஜெர்மனி வந்து ஃப்ரான்ஸை பிடிச்சதுக்கும் காரணம் இருக்குது. இதில் வந்து ஜெர்மனிக்கு எகென்ஸ்டாக நீங்கள் யோசிக்க வேணாம். ஏன்னா பிஸ்மார்க் பக்கத்தில் இருக்க ஒரு குட்டி நாட்டை உருவாக்கி கொண்டு வர்றப்ப பக்கத்தில் இந்த ஃப்ரான்ஸ் வந்து ஒரு பெரிய நாடாக இருக்குது. அப்போ இந்த ஜெர்மனி வளர்ந்துச்சுன்னா நமக்கு நல்லது கிடையாதுன்னு நினைக்கிறேன். ஃப்ரான்ஸ் என்ன பண்ணுது, அவங்கள வளர விடாமல் பண்ணுறாங்க, பெரிய பவராக விடாமல், ஒரே கண்ட்ரியாக சேர விடாமல் பண்ணுறாங்க. அப்போ அந்த பிஸ்மார்க் தான் ஒரு பேர் பார்த்தீங்கன்னா, அவர் தான் வந்து ஜெர்மனி குட்டி குட்டி கிராமத்தெலாம் உண்டாக்கி ஒரு நாடாக மாற்றி பண்ணுறாரு. அவங்க அப்படி பண்ணுறதால தான் இவங்க பதிலுக்கு வந்து ஃப்ரான்ஸ் பண்ணுறாங்க. இதில் இவங்க ரைட்டு இவங்க தப்புன்னு நம்ம சொல்ல தேவையில்லை. இது ஒரு ஹிஸ்டாரிக்கல் ரீசன். இவர் வந்து இது பண்ணணுன்னு பார்த்தாரு. ஃப்ரான்ஸ் வந்து பக்கத்தில் இருக்க நாடு வளரக்கூடாதுன்னு பார்த்துச்சு, அவங்க பண்ணாங்க. இப்போ இதெல்லாம் நடந்ததால இந்த சண்டை முடியவே இல்லை. அடுத்து 70 வருஷத்துக்கு இந்த சண்டை கண்டினியூ ஆச்சு. இது வந்து ஒரு 1870-80 நடந்திருக்குன்னு வச்சுக்கோங்களேன். 1860, அதாவது 200 வருஷத்துக்கு 150 வருஷத்துக்கு முன்னாடி நடந்தது. அதுக்கப்புறம் அது ஒரு 70 வருஷம் கண்டினியூ ஆச்சு. நடுவில் ஃப்ரான்ஸ் போய் ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் அவங்கள ஜெயிக்கிறாங்க. ஜெயிச்சதுக்கப்புறம் இவங்க நிறைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன், இப்போ இவங்க எப்படி ஜெர்மனிக்காரங்க ஃப்ரான்ஸ் மேலே ரூல்ஸ் போட்டாங்க, இதே மாதிரி ஃப்ரான்ஸ்காரங்க போய் ஜெர்மனி மேலே ஃபஸ்ட் வேர்ல்டு வார் முடிஞ்சோன்னு நிறைய ரூல்ஸ் கொண்டு வந்தாங்க. ரெண்டு பேரும் நெய்பர் கண்ட்ரியான ஃப்ரான்ஸும் ஜெர்மனியும் பேசிக்காக நெய்பர் கண்ட்ரினா பக்கத்தில் இருக்க ஊர். ஆனால் சண்டை போட்டே இருந்தாங்க அந்த டைமில். வந்து ஒரு 75 வருஷம் இந்த சண்டை நீடிச்சிச்சு. செகண்ட் வேர்ல்டு வாரில் திரும்ப வந்து
ஜெர்மன்காரங்க ஆரம்பத்தில் ஜெர்மன்காரங்க இது மாதிரி ஃப்ரான்ஸில் இருக்க 2 ஊரை இதே மாதிரி பிடிச்சாங்க. அப்போ ரைன்னு ஒரு ஊர்லாம் பிடிச்சாங்க. ஸோ இந்த ஹிஸ்ட்ரி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஹிஸ்ட்ரி பேசிக்காக. சரி பார்ப்போம் கொஸ்டின். என்ன கேட்டிருக்காங்க, வை டிட் ஃப்ரான்ஸ் ட்ரெட் டு கோ டு ஸ்கூல்னால் அன்றைக்கி அவர் படிக்காமல் இருந்தார், லேட்டாக வேறு ஆக்கிட்டார். அதனால தான் என்ன படிக்காமல் இருந்தார், ஏதோ ஒன்று ப்ரிப்போசிஷனா, இந்த லெசன் படிக்காமல் இருந்தார். வாட் வேர் த வேரியஸ் திங்ஸ் தட் டெம்ப்டட் ஃப்ரான்ஸ் டு ஸ்பெண்ட் ஹிஸ் டே அவுட்டோர்ஸ். பறவைங்க கற்றுட்டு இருந்தது, ஜெர்மன்ஸ் ட்ரில் போயிட்டு இருந்தது, அப்புறம் இன்னொரு ரீசன் கூட இருக்கும். அது என்னென்னு பாருங்கள். இந்த 3 ரீசன்ஸ் தான். வை வாஸ் த நேரேட்டர் நாட் ஏபிள் டு கெட் டு ஹிஸ் டிக்கெட் வித்தவுட் பீயிங் ஷன். ஏன் அவரால் அன்றைக்கி வந்து இந்த கதையை எழுதினவரால், நேரேட்டர்னால் இந்த கதையை எழுதினவர், அவரால் அவர் பெஞ்சுக்கு போக முடியல வித்தவுட் பீயிங், யாரும் பார்க்காம ரகசியமாக போய் ஒழிஞ்சிக்கலான்னு போனார்ல டெஸ்க்குக்கு. ஏன் போக முடியலன்னா அன்றைக்கி எப்பயுமே யூஸ்வலாக சத்தம் இருக்கும், ஆனால் அன்றைக்கி மட்டும் கிளாஸ் ரொம்ப அமைதியாக எல்லாம் இருந்தாங்க. அதனால் சத்தம் இல்லாததால் இவரால் ரகசியமாக போக முடியல. வாட் வாஸ் ஃப்ரெஞ்ச் ஷாரி ஃபார்னா, அன்றைக்கி படிக்காமல் எல்லாமே இந்த கடைசி நாள் வந்து ஒழுங்காக படிக்காமல் இது இருந்ததுக்கு தான் அவர் ஷாரி பண்ணுறாரு. வை வேர் த ஓல்டு வில்லேஜ் சிட்டிங் இந்த லாஸ்ட்டுக்குன்னா, ஏன் அவங்க உட்காந்துருக்காங்கன்னா இந்த அது இன்றைக்கி லாஸ்ட் நாள் அந்த டீச்சருக்கும் அந்த கிளாஸுக்கும், இந்த ஃப்ரெஞ்சு கிளாஸுக்கு, அதுக்காக ஒரு மரியாதை கொடுக்கணும். அந்த டீச்சருக்கு 40 வருஷமாக அந்த டீச்சருக்கு மரியாதை கொடுக்கணுன்றதுக்காக உட்காந்துருக்காங்க. வாட் வேர் தாட்ஸ் ஆஃப் த நேரேட்டர்ஸ் பேரண்ட்ஸ். நேரேட்டர்ஸ் பேரண்ட்ஸ் என்ன நினச்சாங்கனாக்கா, அவங்கள ஃபார்ம்லேயோ இல்லை மில்லுலேயோ போய் வேலை பார்க்க வைக்கலாம் இந்த பையனை அப்படின்னு தான் நினச்சாங்க. படிக்கணும்லாம் நினைக்க வைக்கல இந்த பையனை. Why does ஹேமல் say that we must guard our language. எதுக்கு வந்து ஹேமல் வந்து நம்மளோட மொழியை காப்பாற்றணும்னு நினைக்கிறாருன்னா, நம்மளை சிறைப்படுத்தியிருக்க விஷயங்கள்லேருந்து திறந்து போகிறதுக்கு ஒரு கீ வந்து நம்மளோட தாய்மொழி தான். எத்தனை காலம் நம்மளை சிறைப்படுத்தி வச்சாலும் நம்ம மொழியை மட்டும் பாதுகாத்து வச்சுட்டா நம்ம மொழி மூலமாக நம்ம வந்து ஃப்ரீடம் நமக்கு கிடைக்கும், சுதந்திரம் கிடைக்கும். ஹேமல் வாஸ் கேசிங் அட் மெனி திங்ஸ். வாட் வேர் தே. நிறைய விஷயத்தை பார்க்குறாருல. கேசிங் அட்னா அந்த கிளாஸ் ரூமில் இருக்க எல்லாத்தையும் ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்காரு. அதில் அந்த இதில் ஏன்னா அவர் தான் லாஸ்ட் நாளில் எல்லாத்தையும் ரிஜிஸ்டர் பண்ணி மைண்டில் வைக்கணுன்றக்காக ஒவ்வொன்றா பார்த்துட்ருக்காரு. அது நிறைய விஷயம் சொல்லியிருப்பாங்க, அதை எடுத்துருந்துங்க. வென் அண்ட் ஹவு டிட் ஹேமல் பிட் ஃபேர்வெல் டு. வென் அண்ட் ஹவுனா இதான் கடைசியாக எப்படி பண்ணாருன்றது. இந்த லா வெவன்ட்டா இதுன்னு சொல்லிட்டு இந்த வெவா லா ஃப்ரான்ஸ்ன்னு சொல்லி பண்ணார். ஃபாலோயிங் த கொஸ்டின்ஸ். வி அப்ரிஷியேட் த வேல்யூ ஆஃப் சம்திங் ஒன்லி வென் வி ஆர் அபவுட் டு லூஸ் இட். எக்ஸ்பிளைன் திஸ் வித் த ரெஃபரன்ஸ் டு த ஃப்ரெஞ்ச் லாங்குவேஜ் அண்ட் மிஸ்டர் ஹேமல். எப்பயுமே ஒரு விஷயத்தை இழக்கிறப்ப தான் அதோட பெருமை நமக்கு தெரியுது. இதை இந்த ஃப்ரெஞ்சு லாங்குவேஜ் அப்புறம் இந்த டீச்சர் ஹேமல் அவங்கள வச்சு இந்த ஸ்டோரியை எழுதுங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நீங்கள் எழுதணுன்னாக்கா யூஸ்வலாக இதை எடுத்துக்கிட்டு, இந்த பையன் வந்து ஃபஸ்ட்டு வந்து ரொம்ப வருத்தப்பட்டுட்டு இருந்தான், அந்த கிளாஸுக்கு போகவே பிடிக்கல. ஏன்னா அவனுக்கு அதில் இருக்க நெகட்டிவ் மட்டும் தான் தெரிஞ்சிச்சு, அதில் இருக்க அந்த பாசிட்டிவ்லாம் அந்த பையனுக்கு தெரியல. பட் இதுதான் கடைசி நாள்னு தெரிஞ்ச ஒன்று தான் அவனுக்கு நம்ம இவ்வளோ நாள் ஒழுங்காக படிக்காமல் போயிட்டோமே, இவருக்கு மரியாதை கொடுக்காமல் போயிட்டோமே, அதெல்லாம் அவனுக்கு தோண ஆரம்பிக்குது. இதை தான் நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணணும். கிவன் அக்கௌண்ட் ஆஃப் த லாஸ்ட் டே ஆஃப் ஹேமல்னாக்கா அவன் கிளாஸ் ரூம்குள்ளே போகிறாங்கல்ல, அதுலேருந்து இருக்க விஷயத்து எல்லாத்துலேயும் சும்மா எதுலாம் முக்கியமான விஷயமோ அந்த பாயிண்ட்லாம் எடுத்து எழுதலாம். எது முக்கியம்னு சொல்லிட்டு ஒரு பாயிண்ட் எழுதலாம். வேறுண்ணா வெக்காபுலரி என்ன இதுதான். Where did you organize the Nil festival? We have organized the Nil festival in. உங்கள் ஊர் பேர் எழுதுங்க. இங்கே கேன் யூ மென்ஷன் how many people? More than 50 people, more than 100 people. எதனால் எழுதுங்க. What did you distribute to farmers? நாங்கள் சீட்ஸ் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறோம் ஃபார்மர்ஸ்க்கு, விதைகள். How did you commute to each of this village? நீங்கள் கம்யூனிட்னா எப்படி போகிறீங்க ஒரு ஊருக்குன்னு? We are going by ஆட்டோ ஆர் சைக்கிள் எதாவது சொல்லலாம். Do you plan your schedules? நீங்கள் பிளான் பண்ணிங்களா? Yes, we are about to start from this day to this month, this day in the month to இந்த வாரம் நாங்கள் என்ன பண்ண போகிறோம். How could you remain so cool in clams? I have an alternative solution. There is. Where was your heart and soul? My heart and soul is with my people. You spend less time in the field.
is not true. Even though I am not able to spend that much time, I still give my. What is your message to the world? Those who protect the farmlands, our culture, can go for it. இது இப்படி தான் இது ஒன்று சொல்கிறாங்க. ஒருவேளை இருக்கிற லெசன் தான் பாட சொல்கிறாங்களா? லிசன் பண்ணுறதா? ஓகே. ஓகே, திஸ் மஸ்ட் பி டன். அவ்வளோதான். அடுத்த பாடம் பார்க்குறப்ப பார்ப்போம். நிறைய கண்டென்ட் இருக்கேன். ஓகே, எனஃப். ஸ்டாப் பண்ணிக்கோ. அடுத்த லெசன் பார்க்குறப்ப பார்க்கலாம்.